புனித சூசேப்பர் வணக்க மாதம் 7ஆம் நாள். புனித சூசேப்பர் மரியன்னையை ஏற்றுக்கொண்டதை தியானிப்போம். வானதூதரால் மரியன்னையின் கருத்தரிப்பு பற்றிய செய்தி அறிந்ததும் இயேசு கிறிஸ்துவின் தாய் மன்னக விண்ணக அரசி என சூசை மரியன்னையை வணங்கத் தொடங்கினார். அவள் தெய்வீகத்திற்கு இருப்பிடமும் ஆலயமுமாக இருந்தார். எல்லோராலும் வணங்கப்படுகிற வானதூதர் தன்னுடைய இல்லத்திற்கு வந்ததால் வீடு ஒளியும் தூய்மையும் அடைந்தது. மிகவும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்ட புனித சூசேப்பர் பக்தியோடு மரியன்னைக்கு உதவியாக இருந்தார். புனித சூசேப்பர் ஏழையாக இருந்தபோதும் இரவும் பகலும் வேலை செய்து மரியன்னையை எந்த குறையுமின்றி பாதுகாப்பதில் கவனம் செலுத்தி வந்தார். புண்ணிய செயல்களால் தாயையும் மகனையும் மகிழ்வித்தார். தூய ஆவியானவர் புனித சூசையப்பரை மரியன்னைக்கு தேர்ந்தெடுத்த போதே அவரை புண்ணியங்களினாலும் நிரப்பினார். தூய ஆவியானவர் புனித சூசையப்பரை மரியன்னைக்கு தேர்ந்தெடுத்த போதே அவரை புண்ணியங்களினாலும் நிரப்பினார் என்று சேனென்சி சென் என்று அழைக்கப்படும் புனித பெர்னர்டினூஸ் எழுதியுள்ளார். அரசியை திருமணம் செய்கிறவன் அரசனாவான் என்பது உண்மை. அதுபோல் விண்ணக அரசியை திருமணம் செய்ததால் அவர் வான்வீட்டின் அரசனானார் என்று புனித லியோனார்டு உறுதி செய்தார். கிறிஸ்தவ திருமணமானது 7 அருள் சாதனங்களுள் ஒன்றானதும் தூய்மையானதும் ஆகும். திருமண உறவிலே ஒருவரை ஒருவர் அன்பு செய்து தங்களுடைய குழந்தைகளை நன்கு வளர்த்து தங்கள் கடமைகளை சரிவர செய்து வந்தால் அவர்களது குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இல்லறத்தினரில் பலரும் புனிதர்களாகவும் விளங்குகின்றனர். புனித சூசையப்பர் மரியன்னையிடம் பாசத்தோடு நடந்து கொண்டது போல் மரியன்னையும் விண்ணக மன்னக அரசியாக இருந்தாலும் தனது கணவருக்கு கீழ்ப்படிந்து வணங்கி மனைவிக்குரிய பணிவிடைகளை குறையாக செய்து வந்தார் என அறிந்துள்ளோம். இல்லறத்தினர் இவர்களை நன்மாதிரியாக கொள்ள வேண்டும். அவ்வாறு நடந்தால் பூ உலகில் மகிழ்ச்சியும் வானுலகில் மகிமையும் இருக்கும். கணவர்கள் தங்கள் மனைவிகளை அடிமைகளாகவும் விலங்குகளாகவும் கருதாமல் அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களை உங்களைப் போல் அன்பு செய்ய வேண்டும். மேலும் அவர்களுக்கு தக்க மரியாதையும் அளித்து பக்தியோடு புண்ணிய வழியில் செல்வதற்குரிய வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டும். மனைவிய தூய மரியன்னையை நன் மாதிரியாய் கொண்டு கணவர்கள் தங்களுக்கு மேலானவர்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து பக்தியோடு வாழ்ந்து வந்தால் மகிழ்ச்சியும் மகிமையும் புண்ணியமும் கிடைக்கும். இதற்காக நாம் நம்முடைய குடும்பங்களை புனித சூசையப்பருக்கு காணிக்கையாக்கி நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுவோம். புனித சூசையப்பர் செய்த புதுமை. மரியன்னை புனித எலிசபெத் அம்மாளை நலம் விசாரித்தல் என்ற பெயரில் புனித பிரான்சிஸ் சலேசியூஸ் என்பவரும் புனித தெஷாந்தால் அருள் பிரான்சிஸ் அம்மாளும் சேர்ந்து கன்னியா சபையை தோற்றுவித்தார்கள். இச்சபையில் தேசோஸ் என்ற கன்னியர் ஒருவர் இருந்தார். இவர் செல்வந்தரின் மகளாயினும் மிகவும் பணிவாக பக்தியாக இருந்தார். ஆனால் எந்த துறவற சபையிலும் சேராமல் அவற்றை வெறுத்து வந்தார். புனித பிரான்சிஸ் அம்மாளுக்கு
கனவில் தேசோஸ் என்ற பெண் இக்கன்னியர் இல்லம் வந்தால், மேலும் பக்தியுடையவளாக இருப்பது மட்டுமல்லாமல் இச்சபைக்கு அரிய பொக்கிஷமாக அமைவாய் என அறியவே இவர்கள் அப்பெண்ணிடம் மிகவும் அன்போடிருந்தார்கள். மேலும் புனித சூசேப்பரிடம் அப்பெண் தங்கள் கன்னியர் இல்லம் வரவும் அங்கு நிலைத்திருக்கவும் அவருக்குள்ள வெறுப்பினை நீக்கவும் வேண்டிக் கொண்டார்கள். புனித சூசேப்பரும் அவ்வாறே நிறைவேற செய்தார். இதனை அறிந்த தேசோஸ் இறுதி வரை புனித சூசேப்பரை தனது காவல் தூதராகவும் பாதுகாவலர் என்றும் அழைத்தார். இவருக்கு கன்னியர் இல்லத்தில் பற்பல இன்னல்கள் வந்தபோதும் இவர் அவைகளை போக்க மேலும் மேலும் பக்தியில் மூழ்கினார். ஒரு தடவை அசுத்த ஆவியினால் இவரது மனம் குழம்பி பயத்தால் விவேகத்தையும் அறிவையும் இழந்து இருந்த பொழுது எழுத்தாணிகளை எடுத்து தனது மார்பில் இயேசுமரி சூசை என இரத்தம் வடியும் அளவுக்கு எழுதினார். அவர் அக்கன்னியர் இல்லத்தின் பொருளாளராகவும் இருந்தபோது பணியாட்களுக்கு கூலி கொடுக்கவே பணமின்றி இருந்தது. அவர் புனித சூசேப்பரிடம் தனது பணப்பை காலியாக இருப்பதை காண்பித்து தந்தையிடம் கேட்பதை போல் உறுதியாக கேட்டார். பின்னர் முன்பின் தெரியாத சிலரால் பணம் கிடைக்க பெற்றது. பண பிரச்சினை தீர்ந்தது. இதனால் புனித சூசேப்பர் ஞான வாழ்வில் மட்டுமின்றி உலகம் சம்பந்தப்பட்டவைகளிலும் உதவுவார் என்பதை அறிந்து அவரின் உதவியினை கேட்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபம். இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியன்னையை பேணி காத்து வந்த புனித சூசையப்பரே, உம்மை வணங்கி புகழ்கின்றோம். மரியன்னையிடம் நாங்கள் வைக்க வேண்டிய பக்தி வணக்கத்திற்கு நன் மாதிரியாய் இருந்து எங்களுக்கு காண்பித்தீரே. கன்னி மரியிடம் அனைவரும் பக்தி கொள்ள செய்தருளும். சகல வல்லமை பொருந்திய மரியன்னை உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததை நாங்கள் கண்டுணர செய்தருளும். அவர் உம்மீது காட்டிய பரிவையும் பாசத்தையும் பார்த்து உம்மோடு மரியன்னையும் சேர்த்து அன்பு செய்ய எங்களுக்கு அருள் புரியும். ஆமேன். இன்று நாம் அனைவரும் சேர்ந்து சூசையப்பரிடம்
சொல்ல வேண்டிய ஜெபம். விண்ணக அரசியான கன்னிமரியாளை திருமணம் செய்த அரசராகிய புனித சோசேப்பரே, உம்மை வணங்குகிறோம். இவ்வுலகில் மரியன்னைக்கு ஆதரவாய் இருந்த தந்தையாகிய புனித சோசேப்பரே, உமக்கு புகழ். விண்ணக அரசியால் வணங்கப்பட்ட புனித சூசையப்பரே, உம்மை வாழ்த்துகிறோம். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல் வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கும் பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திருக்குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திருக்குடும்பத்தை உம் உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் உம் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். புனித சூசையப்பருக்கு சுகிர்த மன்றாட்டு. கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற பிதாவாகிய புனித சூசையப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாமிறந்து கேட்டதை அடையாம போனதில்லை என்று புனித தேசம்மாள் நிச்சயித்ததை நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செழுந்தழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய புனித சூசையப்பரே, சொற்பமும் ஆரோக்கியமுமாயிருக்கிற எளிமையுமான மன்றாட்டை உகக்கணியாமல் தயாபரராய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிறார் பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. உலகத்தை மீது ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாயாரின் கர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகம் உடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படுதலுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கமுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபனிரட்சிய சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளையெல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பக்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கிட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுளமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவரென்று எங்களால் வணங்கப்படுகிறவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்கள் ஆகும்படி தேவரீர் அனுகிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமேன். திருக்குடும்பத்தின் பாதுகாவலராம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன்.